ஐலைனர் போடவே அரை மணி நேரம் ஆச்சுன்னா மற்றதெல்லாம் எப்போ பண்ணுவீங்க? சமந்தா மாதிரி சமந்தா விங் லைனர் நல்ல குண்டு குண்டா இருக்கிற கண்ணுக்கு எனக்கு இந்த தின் லைனரும் வேணாம், திக் லைனரும் வேணாம். நமக்கு தலைவி நயன்தாரா மாதிரி ஒரு ஸ்மட்ஜ் லைனர், ஜெல் லைனர், லிக்விட் லைனர், பென் லைனர், ஸ்கெட்ச் லைனர், ஏகப்பட்ட லைனர் வெரைட்டி இருக்கு. ஆனா உங்ககிட்ட இருக்க லைனரை வச்சு எப்படி பர்ஃபெக்டா அழகா குயிக்கா எப்படி டிரா பண்றதுங்கிறது இந்த வீடியோ. பிகினர் ஃப்ரெண்ட்லியா எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் பர்ஃபெக்டா போடுறது, எப்படி ஸ்மர்ஜ் ஆகாம இருக்கிறதுங்கிற டிப் கம்ப்ளீட்டா சொல்லியிருக்கேன். எந்தெந்த கண்ணுக்கு என்னென்ன மாதிரி லைனர் போடணும், அதுக்கப்புறம் யாரு என்ன லைனர் சூஸ் பண்ணணும்ங்கிற எல்லா டிப்ஸும் வந்து இந்த வீடியோல சொல்லியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாம புதுசா ஐலைனர் பழகுறவங்களுக்கு மெயினான பிரச்சனை என்னன்னா கை வந்து நடுங்கும். கை நடுங்கலனாலும் கண்ணு வந்து படபடான்னு துடிக்கும். இது ஒரு பிரச்சனை ஃபேஸ் பண்ணிருப்பீங்க. அதே மாதிரி நீங்களே போட்டாலும் ஒரு கண்ணுல மெல்லிசாவும் ஒரு கண்ணுல திக்காவும் போடுவோம். இந்த ஒரு பிரச்சனை இருக்கும். அட் த சேம் டைம் நம்மளே பர்ஃபெக்டா போட்டாலும் அந்த ப்ராடக்ட் காயாம போட்ட உடனே கண்ணை துறப்போம், மேல பார்ப்போம், மேல பார்த்த உடனே இங்க போட்ட ப்ராடக்ட் இங்க ஒட்டிடும். அதை துடைக்கிறேன்னு போய் அது டைம் வேஸ்ட் ஆகும். அதே மாதிரி நம்ம ஒழுங்கா போட்டு நல்லாவே வந்து காஞ்சி போயிடுச்சு, எல்லாமே பர்ஃபெக்டா இருந்தாலும் ஒரு சில ப்ராடக்ட் ஸ்மர்ஜ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது ஸ்மர்ஜ் ஆகி சந்திரமுகியா மாறி போயிடும். என்னடா நல்லா தானே போட்டுட்டு வந்தோம், கொஞ்ச நேரத்துல இப்படி ஆயிடுச்சு, ஏன் தான் இது போட்டோமோ அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிருப்பீங்க. நான் சொல்றது ஆமான்னா கமெண்ட்ல எஸ்ன்னு டைப் பண்ணுங்க. நீங்க என்ன மாதிரி ஐலைனர் வச்சிருந்தாலும் சரி, அது போடுறதுக்கு 3 டிப் சொல்றேன். அதுபடி பண்ணீங்கன்னா ஓரளவு ஸ்மர்ஜ் ஆகுறதுல இருந்து. டிப் நம்பர் 1, நம்ம போடுற ஐலைனர் கலையாம இருக்கணும்னா முதல் விஷயம் இந்த இடம் வந்து ட்ரையா இருக்கணும். அதாவது நம்ம கண்ணோட ஐலைட்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த இடம் ட்ரையா இருக்கணும். எப்பெல்லாம் இது வந்து வெட் ஆகும்னா நம்ம வந்து குளிச்சுட்டு முகம் கழுவிட்டு அப்படியே லைனர் போடும்போது அந்த ஈரப்பசை இருக்கும்போது ஐலைனர் ஸ்மர்ஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி நம்ம சன்ஸ்கிரீனோ மாய்ஸ்சரைசரோ அப்ளை பண்ணும்போது கண்ணுக்கு மேலேயும் போட்டுருவோம். கண்ணு மேல போடும்போது அது வந்து அவ்வளவு சீக்கிரம் காயாம இருக்கும்போது லைனர் போட்டோம்னா மேல ஓட்டுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. அப்போ இங்க ஒரு லைன் இங்க ஒரு லைன் வந்துடும், கண்டிப்பா டிரான்ஸ்ஃபர் ஆகும். லாங் லாஸ்டிங்காக இருக்காது, பார்க்க நல்லாவும் தெரியாது. ஸோ கண்ணுக்கு மேலே க்ரீம் போடுறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. கண்ணு கீழே போட்டுக்கோங்க, ஆனால் கண்ணுக்கு மேலே. நம்பர் 2, ஒருவேளை நீங்கள் வந்து க்ரீம் ப்ராடக்ட் கண்ணு மேலெல்லாம் படுற மாதிரி போட்டுடுறீங்க, ஃபுல் கவரேஜ் மாதிரி எதுவும் பண்ணிட்டீங்க, இல்லை உங்களுக்கே ஆயிலி ஸ்கின், எனக்கு கொஞ்ச நேரத்துலேயே அப்படி என்ன விழிஞ்சிரும் அப்படின்னு இருந்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கும் இல்லையா சாதாரணமான ஒரு பவுடர், அந்த பவுடர் டால்கம் பவுடர் எடுத்துட்டு ஃபேஸ்க்கு போடுற சாதாரண பவுடர், கலர்லெஸ் பவுடர், அதை வந்து கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஏதாவது ஒரு பவுடர் பஃப் எடுத்துட்டு நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரெட் பண்ணிட்டு கண்ணு மேல லைட்டா இப்படி வச்சு எடுத்துக்கோங்க. இப்படி வச்சீங்கன்னா கண்ணு மேல இருக்கிற எக்ஸஸ் மாய்ஸ்சரா இருந்தாலும் சரி, ஈரப்பசையா இருந்தாலும் சரி, எண்ணெயா இருந்தாலும் சரி, க்ரீமா இருந்தாலும் சரி, இந்த பவுடர் அதை வந்து ரிமூவ் பண்ணிடும். ரிமூவ் பண்ணிட்டு நல்ல ஒரு மேட் ஃபினிஷ் கொடுக்கும். இப்போ நீங்க வந்து ஐலைனர் அப்ளை பண்றதுக்கு ஒரு கிரிப் இருக்கும். எண்ணெய் பசை இருந்தாலும் இப்படி உங்களால பிடிச்சி போட முடியாது, வழுக்கும். இதுவே நீங்க பவுடர் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த எண்ணெய் பசையெல்லாம் போயிட்டு பிடிச்சி கிரிப்பா பிடிக்கிறதுக்கும் வசதியா இருக்கும். அதே மாதிரி ஐலைனர் போடவும் ஈஸியா இருக்கும், மேல ஒட்டாது. இன்கேஸ் ஒட்டிட்டாலும், இங்கே போட்டது நீங்கள் அவசரமாக கண்ணை திறந்துட்டீங்க, ஒட்டிட்டாலும் காஞ்சதுக்கு அப்புறமா இப்படி சுரண்டி எடுத்துட்டிங்கன்னா ஈஸியாக வந்துடும். டிப் நம்பர் 3, ஐலைனர் போடும்போது நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க. இந்த விரலை வச்சு இங்கே இப்படி எடுத்துக்கோங்க, இன்னொரு விரலை வச்சு மேலே எடுத்துக்கோங்க, இங்கே இங்கே இப்படி நீங்கள் ஸ்ட்ரெச் பண்ணிக்கிட்டீங்கன்னா எந்த சுருக்கம் இல்லாமல் ஈஸியாக உங்களால் லைன் வரைய முடியும். பாயிண்ட், ஐலைனர் எப்படி டிரா பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல்ல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. இந்த சேனல்ல என்னெல்லாம் வரப்போகுதுன்னு பாத்தீங்கன்னா பியூட்டி ரிலேட்டடான A to Z, பியூட்டி, மேக்கப், ஹேர் ஸ்டைல், சாரி டிரேப்பிங், ஒரு ஃபங்க்ஷனுக்கு கிளம்பணும்னா நம்ம எப்படி கிளம்புறது, நீங்களே எப்படி உங்களுக்கு மேக்கப் பண்ணிக்கிறது, நீங்களே உங்களுக்கு எப்படி ஹேர் ஸ்டைல் பண்ணிக்கிறது, என்ன மாதிரியான ப்ராடக்ட் செலக்ட் பண்றது, மார்க்கெட்ல என்ன விதமான ப்ராடக்ட் எல்லாம் இருக்கு அப்படிங்கிற எல்லா விதமான வீடியோஸும் நான் இதுல டுட்டோரியலா தரப்போறேன். ஸ்டெப் பை ஸ்டெப் பிகினர் ஃப்ரெண்ட்லியா தரப்போறேன் தமிழ்ல. ஸோ என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு விரல்ல ஸ்ட்ரெச் பண்ணிக்கிறேன். ஸ்ட்ரெச் பண்ணிக்கிட்டு இந்த இடத்துல மிடில், எங்கேயும் இல்லை இங்கேயும் இல்லை, மிடில் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். மிடில் ஒரு சின்னதா ஒரு ஐஃபன் மாதிரி வரைஞ்சிக்கிறேன். தெரியுதா? சின்னதா ஒரு ஐஃபன் மாதிரி வரைஞ்சிக்கிட்டு அதை அப்படியே வந்து கண்ணோட லாஸ்ட் வரைக்கும் கொண்டு வந்துட்டேன். இப்போ என்னோட இந்த பிரஷ்ல பாத்தீங்கன்னா ப்ராடக்ட் கம்மியா இருக்கும். அப்போ ஃப்ரண்ட்டுக்கு போயிட போறேன். ஃப்ரண்ட்டுக்கு போகும்போது ஐபால் கொஞ்சம் சைட்ல பார்க்கலாம். நான் வந்து சின்ன சின்ன ஐஃபனா வச்சுட்டு ஒரு லைன் வந்து ஒரு தின் லைன் வந்து பர்ஃபெக்டா வந்து ட்ரா பண்ணிக்கிட்டேன். இப்போ ரெண்டு கண்ணோ இந்த கண்ணோட 2 முடிவு இருக்கு இல்லையா, இங்க இருந்து ஒரு சின்னதா வந்து ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கலாம். தெரியுதா? சின்னதா. இப்போ கண்ணை மூடிட்டு அதுல இருந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன்.
உங்களுக்கு வேணும்னா இதை எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள், வேண்டாம்னா அப்படி விட்டுடுங்க. இப்படி லைட்டாக எக்ஸ்டெண்ட் பண்ணால் நல்லா தான் இருக்கும். உங்களுக்கு திக்னஸ் வேணும்னா இன்னொரு லைன் அது மேலேயே அதே மாதிரி வரைஞ்சிக்கோங்க. இப்போ கண்ணோட இன்னர் லைன் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணிக்கோங்க. ப்ராடக்ட் கம்மியாக இருக்கணும், நிறைய இருந்ததுன்னா கண்ணுக்குள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ ட்ரா பண்ணிட்டேன். உங்ககிட்ட இது மாதிரி வந்து ஸ்கெட்ச் பென் டைப்ல இல்லை அப்படின்னா பரவாயில்ல, ஒன்றுமே பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி லிக்விட் லைனர் எல்லாருக்கிட்டையும் கிடைக்கும். இதை எப்படி வந்து அந்த டிப் மாதிரி ஸ்கெட்ச் பென் டிப் மாதிரி மாத்துறதுன்னா, நீங்கள் இப்போ முகம் கழுவ போறீங்க, இல்லை ஏதோ ஒரு வேலை பண்ண போறீங்க, அதுக்கப்புறம் தான் லைனர் போட போறீங்கன்னா இதில் இருக்கிற எக்ஸஸ் ப்ராடக்ட் எல்லாத்தையும் நல்லா இப்படி வந்து வழிச்சு எடுத்துட்டு ஃபேன் காத்துல இப்படி காய வச்சிருங்க. நீங்கள் இது காய வச்சிங்கன்னா நல்லா ஷார்ப்பாக உங்களுக்கு வந்து ஒரு ப்ரஷ் கிடைக்கும். இது இப்போ வந்து வளையாது. மெயினாக இந்த லிக்விட் லைனரில் இருக்கிற பிரச்சனை என்னன்னா, நம்ம ஒரு பக்கம் கோடு போடுவோம், ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரஷ் வந்து வேற பக்கமாக வந்து மூவ் ஆகும். நமக்கு அந்த கண்ட்ரோல், அந்த கிரிப் கிடைக்காது. அப்படி இருக்கும்போது இந்த ப்ரஷ்ஷை கொஞ்சமாக ப்ராடக்ட் எடுத்து ஃபேன் காற்றுல காய வச்சிருங்க. காஞ்சதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து ஐலைனர் போடும்போது லைட்டாக ப்ராடக்டை தொட்டு நீங்கள் போட்டிங்கன்னா இந்த ஸ்கெட்சில் இருக்கிற கிரிப் அதே மாதிரி உங்களுக்கு இந்த ப்ரஷ்ல கிடைக்கும். ஒரு சின்ன ஐஃபனா நான் வந்து போட்டு இது மொத்தமாக நான் கனெக்ட் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் எடுத்து ஒரே ஷாட்டில் போடணும்னு நினச்சிங்கன்னா அது உங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் வரும். பட் பிகினராக இருக்கும்போது சின்ன ஐஃபனா போட்டுக்கோங்க. போட்டதுமே கண்ணை வந்து கம்ப்ளீட்டாக பெருசாக ஓப்பன் பண்ணாதீங்க, மிடில்லே பாருங்கள். அப்போதான் வந்து மேலே விட்டாது. இந்த மாதிரி லிக்விட் லைனர்ஸ்லாம் காய விடணும், அதுதான் மெயினான விஷயம். பட் டெய்லி காலேஜ் போகிறோம், ஆஃபீஸ் போகிறோம்னா மேட் ஃபினிஷ் எடுத்துக்கோங்க. அது வாட்டர் ப்ரூஃபாக வாங்காதீங்க. வாட்டர் ப்ரூஃப்னா அது ரிமூவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். டெய்லி நம்ம லைனர் போட்டு அதை தொடச்சி கண்ணு கீழெல்லாம் நிறைய கண்ணு சுற்றி நிறைய உங்களுக்கு வந்து டார்க் சர்க்கிள்ஸ் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால வாட்டர் ப்ரூஃப் வேண்டாம், நார்மலான ஐலைனர் வாங்கிக்கோங்க. இல்லை எனக்கு லாங் லாஸ்டிங் இருக்கணும், நான் இப்போ ஒரு சமயம் தான் போடுவேன், ஆனால் கலையக்கூடாது, ஸ்வெட் ஆகும், அந்த மாதிரி இருந்ததுன்னா மட்டும் வாட்டர் ப்ரூஃப் வாங்கிக்கோங்க. பட் ப்ராப்பராக க்ளீன் பண்ணிட்டு படுங்க. என்றைக்குமே லைனர் போடுறது பெரிய விஷயம் இல்லை, பட் போட்ட லைனரை நல்லா கம்ப்ளீட்டாக துடைக்கணும். ஐலைனர்லாம் போட்டதுக்கு அப்புறம் எப்படி அதை ப்ராப்பராக ரிமூவ் பண்ணணும், ஐ கேர் என்ன பண்ணணும், டெய்லி நைட் வந்து எப்படிலாம் வந்து நம்மளோட ஸ்கின் கேர் என்ன பண்ணணுங்கிற டவுட் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. அதுக்கான வீடியோவும் நான் உங்களுக்கு அடுத்து போடுறேன். சமந்தா மாதிரி சமந்தா விங் லைனர் போடுறதுக்கு இது மாதிரி ஸ்கெட்ச் லைனர் வாங்கிக்கோங்க. அது ரொம்ப நல்லா இருக்கும். நல்ல குண்டு குண்டா இருக்கிற கண்ணுக்கு இது மாதிரி தின் லைன் வரையறதுக்கு மெல்லிசான பிரஷ், தின் பிரஷ் இருக்கிற மாதிரி லிக்விட் லைனர்ஸ் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு தின்னா வேணா தின்னா போட்டுக்கலாம், திக்கா வேணா திக்கா போட்டுக்கலாம். எனக்கு இந்த தின் லைனரும் வேணாம், திக் லைனரும் வேணாம், நமக்கு தலைவி நயன்தாரா மாதிரி ஒரு ஸ்மட்ஜ் லைனர் வேணும்னா அதுவும் பண்ணலாம். ஸ்மட்ஜ் லைனர் பண்றதுக்கு முதல்ல இது மாதிரி ஜெல் லைனர்ஸ் வாங்கிக்கோங்க. ஜெல் லைனர் பென் டைப்லயும் கிடைக்கும், இது மாதிரி பாட் டைப்லயும் கிடைக்கும். இந்த பாட் யூஸ் பண்ணோம்னா இது பாத்தீங்கன்னா ரொம்ப க்ரீமியா இருக்கும். உங்களுக்கு ஸ்மோக்கி எஃபெக்ட் அது மாதிரி ரொம்ப ப்ரொஃபஷனலாக பண்ணுறவங்களுக்கு தான் இது தேவை. இதுக்கு ஒரு ப்ரஷ் எல்லாம் வாங்கணும், அது ரொம்ப தேவையில்லாத செலவு. அதுக்கு பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஜெல் லைனர் பென்சில்ஸ் கிடைக்குது. அதுக்கு பின்னாடியே ஸ்மட்ஜரும் சேர்ந்து இருக்குது. ஸோ ஸ்மட்ஜரோட சேர்த்து வருது. ஸோ இது நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா 2 in 1 நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் காஜலாகவும் யூஸ் பண்ணலாம், லைனராகவும் யூஸ் பண்ணிக்கலாம், மல்டி பர்பஸ். இதில் நீங்கள் ஸ்மோக்கியும் பண்ணிக்கலாம். இப்போது நயன்தாரா மேம் மாதிரி எப்படி ஒரு ஸ்மோக்கி லைன் எப்படி பண்ணிக்கிறது. முதல்ல உங்களோட லிப் பேஸ்ல ஆயில் எதுவும் இல்லாமல் கொஞ்சம் பவுடர் வச்சு நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு பேக்ல இருந்து பின்னாடியிலேருந்து பர்ஃபெக்டாக இருக்கணும் அவசியம் இல்லை. எந்த அளவு நீங்கள் ஸ்மட்ச் பண்ண போறீங்க, உங்களுக்கு எவ்வளோ ப்ராடக்ட் வேணும் அதுக்கேற்ற மாதிரி தின்னாவோ திக்காவோ நீங்கள் போட்டுக்கோங்க. முதல்ல எப்பவுமே தின்ன ஆரம்பிக்கிறது நல்லது. உங்கள் ஐபாலோட சென்டர் வரைக்கும் வந்து இந்த கோடை நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ இந்த ஜெல் பென்சிலுக்கு பின்னாடி இருக்க ஸ்மட்ஜர், இந்த ஸ்மட்ஜிங் ப்ரஷோட இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, இந்த ஸ்மட்ஜரை வச்சு உள் பக்கமா ஃப்ரண்ட்டுக்கு கொண்டு வந்துக்கிறேன். உங்ககிட்ட இல்லை, உங்ககிட்ட ஒரு நார்மலான ஒரு ஜெல் பென் தான் இருக்குன்னா உங்களோட விரலை யூஸ் பண்ணியே ஸ்மட்ச் பண்ணிக்கலாம். ஸ்மட்ச் லைனர் பண்றீங்கன்னா கீழே காஜல் வரைஞ்சுக்கோங்க. அப்பதான் நல்லா எடுத்து கொடுக்கும். அதே மாதிரி மேலே டைட் லைனும் வரைஞ்சிக்கலாம். டைட் லைன் வரையறதுக்கு கண்ணை மூடிக்கோங்க. சிம்பிளான மெத்தடில் சொல்கிறேன்.
தேய்ச்சிட்டாலே வந்து கம்ப்ளீட்டாக ஆகிடும். இப்போ ஒரு 2-3 ஐலைனர் வச்சு எப்படி நம்ம வந்து வீட்லயே நமக்கு நாமளே எப்படி போடுறதுங்கிறது ஸ்டெப் பை ஸ்டெப் பார்த்தோம். இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க, அதுக்கு நான் ரிப்ளை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுல இருக்கிற டிப்ஸ் ஏதோ ஒன்று உங்களுக்கு யூஸ் ஆகும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா எனக்கு லைக் பண்ணுங்க. அதே மாதிரி ஐலைனர் போட்டுட்டு வர சொன்னா ECG ரிப்போர்ட் மாதிரி வரைஞ்சிட்டு வர உங்க ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோல நான் யூஸ் பண்ணிக்க ப்ராடக்ட்டோட லிஸ்ட் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், பார்த்து. இனி எல்லாரும் ஸ்டைலா இருக்கலாம். நான் உங்க கே ஸ்டைலிஸ்ட். பாய். உங்களை அடுத்த வீடியோல மீட் பண்றேன்.